வணக்கம். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் கிளம்பிட்டோம். வர வழியில் செம மழை, அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விளாக் கண்டினியூ பண்ண முடியல. அங்கே போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் வந்துடும். நான் உங்கள் பட்டர்ஃப்ளை ரைடர் விஜய் பேசுகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா வில்வ ஆரணி நட்சத்திர கோயிலில் தாங்க இருக்கும். இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், பட் என்னால் வர முடியல. பட்டு இந்த சுச்சுவேஷன் லீவ் டைமில் கிளம்பி வந்துடலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இங்கே மட்டும் இல்லை, இங்கேருந்து நம்ம எங்கே கிளம்புறோம்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிறோங்க. படி இருக்கனால லைட்டாக முடிச்சவங்க, வேறு ஒன்றும் இல்லை. சென்னைக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்றத நான் பைக்கில் போப்போ விளாக் பண்ணுறேன். அதேமாதிரி வரும்போது விளாக் நான் எடுக்கலை, ஏன்னா வெயில் அந்தளவுக்கு ஓவராக இருந்துச்சு. வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வீடியோ தெரியாது. அதனால் வெயில் டைமில் நான் வீடியோ எடுக்கலைங்க. அதான் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகணும். நாங்கள் வீட்டில் கிளம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் கிளம்பணும். இப்போ டைம் 3:30 மணி ஆகுதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர முருகன் கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மேலே தான் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோங்க. முன்னாடியே நம்மளை வரவேற்கிற மாதிரி முருகன் சிலை வச்சுருக்காங்க கோல்டு கலரில். இந்த தரிசனம் போட்டு எடுத்து நம்ம உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாங்க. ஆல்ரெடி நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக சென்னைக்கு போகணும். இங்கேருந்து வியூ பார்க்க வேற மாதிரி இருக்குங்க. தரமான வியூ பாயிண்ட்டுங்க. இவ்வளோ நாளாக வரணும்னு வச்சுருந்தேன், ஒரே வழி கட்டியிருக்காரு. சரிங்க, நம்ம மேலே போய் சாமி பார்த்துருக்கோம். கோயில்லம்மா இல்லை அந்த கோயில் இல்லை. கொஞ்சம் வழி வீடு சூரியலே வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து சிறப்பான ஒரு தரிசனம் உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது, அதனால் சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பூசாரி வந்து யூடியூபரா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னோம். சேனல் நேம் கேட்டார். நம்ம சொன்னோம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ரைடர் 0.1 அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம வீடியோ எடுத்ததுக்கு எதுவுமே நம்மளை சொல்லலை, எதுவும் பேசலை, எதுவும் சொல்லலை, கேட்டு மட்டும் போனாருங்க. அதனால் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறோம், அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்மளை விட்டாங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நேரம் நம்ம எங்கே கிளம்ப முடியுங்கன்னா சென்னைக்கு தாங்க கிளம்ப போகிறோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு ரைடிங் சைட்டு பார்த்துட்டு வாங்கணும். இங்கேருந்து போகிறதுக்கு இருட்டாயிட மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி எல்லாரும் குப்பரை வந்துருப்போம். நம்ம சென்னைக்கு போய் ரைடிங் சைட்டு வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வரோங்க. நைட்டு கிரிவலம் சுற்றுறதுக்கு பசங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டரும் நம்ம ஃப்ரெண்டு மாணிக்கமும் 2 பேர் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. நம்ம இங்கே வந்து சேர்கிறதுக்கு 8-9 மணி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம போய் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ராவலிங் ஷூட்டும் பேண்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து அதுக்குள்ளே நம்ம திருவண்ணாமலைக்கு வரணுங்க, ரீச் ஆகணும். ஓகே, அவங்களும் லேக்கில் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. பாய்.
திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு மேலே வர முடியுங்க.